திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை தனி நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்ட நிலையில் காவல்துறையினர் தீபம் ஏற்ற அனுமதி மறுத்தனர். நீதிமன்றம் அனுமதித்த 10 பேரை விட அதிக அளவில் இந்து முன்னணியினர் மற்றும் பாஜகவினர் குவிந்ததோடு பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் மீண்டும் மேல்முறையீடு செய்ய இருப்பதாக கூறி காவல்துறை அனுமதி மறுத்தது குறிப்பிடத்தக்கது. தனது உத்தரவால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்றும் மாறாக அரசு ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் தனி நீதிபதி GR சுவாமிநாதன் தெரிவித்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்த நீதிபதி கோவில் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கொஞ்சமாவது உணர்வுபூர்வமாக நடந்து கொண்டிருக்கலாம் என்றார். திருப்பரங்குன்றம் பகுதியில் விதிக்கப்பட்டிருந்த 144 தடை உத்தரவை நீதிபதி GR சுவாமிநாதன் ரத்து செய்தார். மனுதாரர் CISF பாதுகாப்புடன் மலைக்கு செல்லும் போது காவல் ஆணையர் 144 தடை உத்தரவை காரணம் காட்டி தடுத்ததாகவும் மாவட்ட ஆட்சியர் நீதிமன்றத்தை விட தாம் பெரியவர் என நினைத்துக் கொண்டிருப்பதாகவும் நீதிபதி கூறினார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்பாக 10 நிமிடங்களில் மதுரை மாவட்ட ஆட்சியரும் காவல் ஆணையரும் ஆஜராக வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டதால் இருவரும் காணொலி வாயிலாக நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். கூட்டம் அதிகமாகி பிரச்சனை வந்ததால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கருத்தில் கொண்டு ஆட்சியர் 144 தடை உத்தரவு பிறப்பித்ததாக ஆணையர் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக 4 வாரங்கள் அவகாசம் கேட்ட தமிழக அரசின் கோரிக்கையை GR சுவாமிநாதன் நிராகரித்தார். 4 வாரம் பதில் கொடுத்தால் என்ன செய்வீர்கள் என நீதிபதி சுவாமிநாதன் கேட்க அதற்கு சட்டப்படி உரிய பதிலளிப்போம் என தமிழக அரசு வழக்கறிஞர் கூறினார். உடனே குறுக்கிட்ட நீதிபதி நீதிமன்றத்திற்கு உரிய மரியாதையை வழங்க வேண்டும் என்றார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக வெள்ளிக்கிழமையன்று காலை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு தனி நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டார். இதனிடையே கோவில் நிர்வாகம் சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மீண்டும் மேல்முறையீடு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூணில் தீபமேற்றும் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. மேலும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தனி நீதிபதி GR சுவாமிநாதனின் உத்தரவுக்கு தடை விதிக்க 2 நீதிபதிகள் அமர்வு மறுப்பு தெரிவித்துவிட்டது. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் மத ரீதியான பதற்றத்தை உருவாக்க முயற்சி நடந்ததாக தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டியது. தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் பேரிகார்டுகள் உடைக்கப்பட்டதாகவும் தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படையை பாதுகாப்புக்கு அழைத்ததில் தவறு இருப்பதாக தெரியவில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாததால் தான் CISF வரவழைக்கப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நீதித்துறையை மீறிய நடவடிக்கையில் தனி நீதிபதி GR சுவாமிநாதன் செயல்பட்டதாக 2 நீதிபதிகள் அமர்வில் தமிழ்நாடு அரசு தரப்பு குற்றம் சாட்டியது. உயர்நீதிமன்றத்திற்கு பாதுகாப்பு அளிக்கும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களை மனுதாரருக்கு பாதுகாப்பாக அனுப்ப உத்தரவிட தனி நீதிபதிக்கு அதிகாரம் உள்ளதா என தமிழக அரசு கேள்வி எழுப்பியது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் தண்டனையில் இருந்து தப்பிக்கவே தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்திருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. மேலும் மாநில அரசு மறைமுக நோக்கத்தோடு மனு தாக்கல் செய்திருப்பதாக கூறி நீதிபதிகள் அரசின் மனுவை தள்ளுபடி செய்தனர். நீதிமன்றத்தில் எத்தனையோ வழக்குகள் இருக்கும் போது திருப்பரங்குன்றம் தீபத்தூண் சர்ச்சை தொடர்பான வழக்கில் மட்டும் தனி நீதிபதி அவசரம் காட்டுவது ஏன் என தமிழ்நாடு அரசு கேள்வி எழுப்பியது. மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையின் போது நீதிபதி GN சுவாமிநாதன் கையாண்ட வழக்கு குறித்து தமிழ்நாடு அரசு தரப்பு விமர்சனம் செய்தது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தேவையில்லாத பதற்றத்தை உண்டாக்க திமுக அரசு கபட நாடகம் ஆடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். எம்மதத்தையும் சாராமல் நடுநிலையோடு ஆட்சி புரிபவர் சிறந்த ஆட்சியாளர் என்பதை மறந்து தேவையற்ற பிரச்சனைக்கு வழிவகுத்த திமுக அரசுக்கு மக்கள் விரைவில் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என அவர் கூறியிருக்கிறார்.
திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகார வழக்கின் தீர்ப்பு தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் NDA கூட்டணி வெற்றி பெறும் என்றவர் நீதிபதி GR சுவாமிநாதனை விமர்சித்த அரசியல் கட்சி தலைவர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். திருப்பரங்குன்றத்தில் கலவரத்தில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக நீதிபதி சாமிநாதன் செயல்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியிருக்கிறார். தீபமேற்ற அனுமதியளித்து பயங்கரவாதிகளுக்கு துணையாக CISF வீரர்களையும் அனுப்பி அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டுள்ளதாகவும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் வெள்ளிக்கிழமையன்று 3 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. செங்குன்றம் அருகே உள்ள புழல் ஏரியிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் வடசென்னைக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளும் வெள்ளத்தால் தத்தளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மாதவரம், செங்குன்றம், வடபெரும்பாக்கம் நெடுஞ்சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் பயணம் மேற்கொள்வதில் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். சென்னை செங்குன்றத்தை அடுத்த விலங்காடுப்பாக்கம் பகுதியில் நூற்றுக்கணக்கான வீடுகளை மழைநீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். நியூ ஸ்டார் சிட்டி அனெக்ஸ் ரோடு பகுதியில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி நிற்பதால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியில் செல்ல முடியாத நிலைக்கு ஆளாகியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார்மடம் ஆரணியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டது. போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் பல கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றி செல்ல வேண்டிய சிரமமான நிலைக்கு ஆளாகியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் அயப்பாக்கத்தில் மழை நின்ற போதிலும் வெள்ளம் வடியாததால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். சுமங்கலி கார்டன், கூட்டுறவு நகர், பெரிய கோரடி சாலை உள்ளிட்ட பல பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் 2 நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் விளைநிலங்களுக்குள் வெள்ளம் புகுந்து விட்டதால் பயிர்கள் அனைத்தும் சேதமடைந்துள்ளன. 10,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் சேதமாகி கிடப்பதால் செய்வதறியாது உழவர்கள் கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளனர். சென்னை பூந்தமல்லி அருகே கண்ணப்பாளையம் ஏரி நிரம்பி குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். பானவேடு தோட்டம், SPE மோனோசிட்டி உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏரி நீர் புகுந்திருப்பதால் அப்பகுதிகள் யாவும் தனி தீவு போல காட்சியளிக்கின்றன. இதனால் மக்கள் கடும் சிரமமடைந்துள்ளனர். சென்னை அடுத்த கும்மிடிப்பூண்டி சிப்காட் பகுதி அருகே சாலையில் தேங்கியிருக்கும் மழைநீரில் கழிவுநீரும் கலந்து தேங்கியிருப்பதால் கடும் துர்நாற்றம் வீசுவதாக புகார் எழுந்திருக்கிறது. சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் நீடிக்கும் இந்த அவல நிலையால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமமடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் மீஞ்சூர் மணலி தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக மழைநீர் தேங்கி நிற்கும் சூழலில் அன்றாட வேலைகளுக்கு சென்ற வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி அருகே உள்ள பாரிவாக்கம் ஏரி நிரம்பியதால் உபரி நீர் வெளியேறி பட்டாபிராம் செல்லும் பிரதான சாலையில் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. வாகன ஓட்டிகள் சிரமத்தோடு வாகனங்களை இயக்கும் நிலையில் சிலர் தங்களது வாகனங்களை சாலையில் ஓடும் ஏரி நீரில் கழுவி செல்கின்றனர். பாரிவாக்கம் ஏரியின் உபரி நீர் சென்னீர்குப்பம் வழியாக கூவம் கால்வாயை சென்றடைகிறது. 2 நாள் பயணமாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியா வந்தடைந்தார். அவருக்கு டெல்லி விமான நிலையத்தில் பிரதமர் மோடி தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பரதம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளை புட்டின் ரசித்தபடி பார்வையிட்டார். வெள்ளிக்கிழமையன்று பிரதமர் மோடியை தனியாக சந்தித்து பேசும் புட்டின் பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு துறைகள் தொடர்பாக ஆலோசனை நடத்துகிறார். வெளிநாட்டு அரசு தலைவர்கள் இந்தியா வரும்போது எதிர்க்கட்சி தலைவரை சந்திப்பது ஒரு மரபாக இருப்பதாகவும், ஆனால் அதை தற்போதைய மத்திய பாஜக அரசு புறக்கணிப்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். நாடாளுமன்ற வளாகத்தில் பேட்டியளித்த அவர், எதிர்க்கட்சிகளும் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துவதை பாஜக ஏற்க மறுப்பதாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார்.
வரலாற்றில் முதல் முறையாக நேற்று 90ஐ கடந்து சரிந்த இந்திய ரூபாயின் மதிப்பு மேலும் சரிந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 90.14 இருந்த நிலையில் மேலும் வீழ்ச்சியடைந்து 90.43 சரிந்திருக்கிறது. அமெரிக்க டாலரின் மதிப்பு அதிகரித்து வருவதாலும் இந்திய பங்கு சந்தைகளில் வெளிநாட்டு முதலீடுகள் அதிக அளவில் வாபஸ் பெறப்படுவதாலும் ரூபாயின் மதிப்பு சரிவதாக கூறப்படுகிறது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைந்ததை சுட்டிக்காட்டிய மல்லிகார்ஜுன கார்கே, இந்திய ரூபாய்க்கு உலகில் எங்குமே மதிப்பில்லை என விமர்சித்திருக்கிறார். மத்திய பாஜக அரசின் கொள்கைகள் சிறப்பாக இருந்திருந்தால் ரூபாயின் மதிப்பு உயர்ந்திருக்கும் என்ற கார்கே, நமது பொருளாதார நிலைமை சரியாக இல்லை என்பதை ரூபாயின் சரிந்து வரும் மதிப்பு காட்டுவதாக கூறினார். இண்டிகோ விமான நிறுவன சேவையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை காரணமாக ஐதராபாத் ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் 2வது நாளாக பயணிகள் அமளியில் ஈடுபட்டனர். 36 விமானங்களின் வருகையும் 33 விமானங்களின் புறப்பாடும் ரத்து செய்யப்பட்டதால் ஆத்திரமடைந்த பயணிகள் இண்டிகோ கவுண்டர்கள் முன்பாக திரண்டு அமளியில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் புதன்கிழமை ஒரே நாளில் இண்டிகோவின் 200 விமான சேவைகள் தாமதமான நிலையில் நவம்பர் மாதத்தில் மட்டும் 1232 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் 755 விமானங்கள் பணியாளர்கள் பற்றாக்குறையால் ரத்து செய்யப்பட்டதாக இண்டிகோ நிறுவனம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவை குறைபாடு தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு இண்டிகோ விமான நிறுவனத்திற்கு மத்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் சம்மன் அனுப்பியுள்ளது. நாட்டின் பல்வேறு நகரங்களில் இருந்து இயக்கப்படும் இண்டிகோவின் 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். சுங்கச்சாவடிகளில் வாகனங்களை நிறுத்தி கட்டணம் வசூலிக்கும் நடைமுறை நடப்பாண்டோடு முடிவுக்கு வரவுள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவித்திருக்கிறார். சுங்கச்சாவடியை கடக்கும் போதே வங்கிக் கணக்கில் இருந்து தானாக பணம் எடுக்கும் வகையிலான புதிய முறை கொண்டுவரப்பட உள்ளதாக மக்களவையில் அவர் தகவல் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் மூச்சடைக்கும் காற்று மாசை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முகக்கவசம் அணிந்தபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். காற்று மாசு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என நோட்டீஸ் வழங்கிய நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் 4ஆம் நாள் அமர்வு தொடங்குவதற்கு முன்னதாக போராட்டம் நடத்தினர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியது. 234 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் உதவி தேர்தல் அலுவலர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் 2 முதல் 4 பேர் வரை உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளின் மூலமாக 40 முதல் 50 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்பு கொள்ளவே முடியாத நிலையில் இருக்கும் சுமார் 9 லட்சம் பேர் வரும் 11ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் SIR பணிகள் மூலம் இறந்து போன 25,72,000 பேரின் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 3,32,000 பேர் இரட்டை பதிவு வாக்காளர்களாக இருப்பதையும் கண்டறிந்திருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வரும் 12ஆம் தேதி முதல் விடுபட்ட மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சிவகாசியில் மேயர் சங்கீதா இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர், திமுக அரசு மகளிரின் நலனுக்காக பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருப்பதன் மூலம் தமிழ்நாட்டு பெண்களும் தமிழ்நாடும் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருப்பதாக கூறினார். பாமகவை அன்புமணி அபகரித்து விட்டதாக ராமதாஸ் தரப்பில் தொடரப்பட்ட வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதாடிய ராமதாஸ் தரப்பு பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் உள்ளிட்ட எதையுமே கருத்தில் கொள்ளாமல் தேர்தல் ஆணையம் எப்படி இதுபோன்ற ஒரு அறிவிப்பை வெளியிட முடியும் என வினவியது. பாமகவின் தலைவர் யார் என்பது தொடர்பாக தங்கள் தரப்பில் எந்த முடிவும் எடுக்கப்படுவதில்லை என தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் பதிலளித்திருக்கிறது. மேலும் தற்போதைய ஆவணங்களின் அடிப்படையில் அன்புமணி தான் பாமகவின் தலைவர் என்று தெரிவித்ததாகவும் வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது.
தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக தலைநகர் டெல்லியில் ராமதாஸ் தரப்பு பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமான வடமாநிலத்தவர்கள் ராமதாஸ் முகமூடி அணிந்தபடி கலந்து கொண்டனர். அரசு வேலை வழங்குவதாக கூறி படித்த இளைஞர்களை ஏமாற்றிய திமுக அரசுக்கு வரும் தேர்தலில் மக்கள் மறக்க முடியாத பாடத்தை புகட்டுவார்கள் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். அடுத்த ஆண்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் 6 போட்டித் தேர்வுகளுக்கான அட்டவணைகளை வெளியிட்டிருக்கும் நிலையில் இதனால் 6000 பேர்களுக்கு கூட வேலை கிடைக்காது என அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் விஜயின் ரோடு ஷோவிற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பதை குறித்து தவேக தலைமை நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் விரைவில் நடைபெறவுள்ளது. செங்கோட்டையின் தலைமையில் தலைமை நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறவுள்ளதாக கூறப்படும் நிலையில் பனையூர் அல்லது சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள கட்சியின் வார் ரூம் அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிகிறது. புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி தவேக தலைவர் விஜயின் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு காவல்துறையிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. ரோடு ஷோ நடத்துவதற்கு புதுவை காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் உப்பளம் துறைமுக மைதானத்தில் தவேக பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கான பணிகள் தொடங்கியுள்ளன. கரூர் வேலுச்சாமிபுரம் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்கு மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் ஆஜரானார். சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான மூவர் குழு கடந்த 2 நாட்களாக விசாரணை குறித்த தரவுகளை ஆய்வு செய்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் ஆவணங்களுடன் ஆஜரானார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநரின் மாளிகையான ராஜ்நிவாசின் பெயர் லோக்நிவாஸ் என மாற்றப்பட்டது. நுழைவாயிலில் 2 புறமும் ராஜ்நிவாஸ் என பொறிக்கப்பட்டிருக்கும் பெயர் பலகையில் லோக்நிவாஸ் என பெயர் மாற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியின் கோரிக்கையை ஏற்று உள்துறை அமைச்சகம் பெயர் மாற்றியதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என கூறியும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல இடங்களில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களை போலீசார் கைது செய்ய முயன்றபோது கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி திமுகவில் இணையப் போவதாக தகவல் பரவிய நிலையில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் அமைச்சர் முத்துசாமியும் தங்கமணியும் கோவிலில் சந்தித்து பேசிக் கொண்டது அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் சந்திப்பு குறித்து பேசிய தங்கமணி சாகும் வரை அதிமுகவில் தான் இருப்பேன் என்றும் யாரோ ஆகாத சிலர் வதந்திகளை பரப்புவதாக விளக்கம் அளித்தார். புதுச்சேரி சின்ன காலாப்பட்டு பகுதியில் கடற்கரை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீனவர்களின் 20க்கும் மேற்பட்ட படகுகள் வலைகள் கடலில் அடித்துச் செல்லப்பட்டதாக புகார் தெரிவித்த மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பலமுறை தூண்டில் முள் வளைவு அமைக்க வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். தேசிய கடற்படை தினத்தையொட்டி சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் இந்திய ராணுவத்தின் தெற்கு பகுதி தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஸ்ரீஹரி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். 1971ஆம் ஆண்டு நடந்த போரில் பாகிஸ்தானின் கராச்சி துறைமுகத்தில் தாக்குதல் நடத்தி அந்நாட்டு கடற்படை கப்பல்களை இந்திய கடற்படையினர் மூழ்கடித்த தினம் தேசிய கடற்படை தினமாக கொண்டாடப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே கோயில்பத்து கிராமத்தில் உள்ள சிவன் கோவில் வளாகத்தில் கடந்த 3 நாட்களாக மழைநீர் தேங்கி நிற்பதால் பக்தர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். இன்னும் சில நாட்களில் குடமுழுக்கு நடைபெற உள்ளதால் கோவிலை சுற்றி நிரந்தரமாக வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே வீரடிப்பட்டி கிராமத்தில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர் 2 நாட்களாகியும் வடியாததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். சில வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்த நிலையில் ஊராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் ஆனைமலையை அடுத்த பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோயிலில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருமூர்த்தி அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்படுவதால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோவில் தரைப்பாலத்தின் மேல் தண்ணீர் சென்றது.
கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே பூ ஆதனூர் கிராமத்தில் திறந்துவிடப்பட்ட ஏரி தண்ணீர் விளைநிலங்களில் புகுந்து சுமார் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்ததாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். மழை காரணமாக ஏரி நிரம்பிய நிலையில் ஏரியின் தெற்கு பக்க ஷட்டர் உயர்த்தப்பட்டு தண்ணீர் திறக்கப்பட்டதால் விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்ததாக குற்றம் சாட்டினர். நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வடக்காலத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 3000 ஏக்கர் சம்பா தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகி மிதக்க தொடங்கியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்ததாக தெரிவித்த விவசாயிகள் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். குமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே இளைஞரை காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த அனீஷ் பாபு என்பவர் கோட்டாரில் உள்ள புனித தூய சவேரியார் ஆலய திருவிழாவில் தகராறில் ஈடுபட்டதாக அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று தாக்கியதாக கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அருகே அரியூர் நாடு பகுதியில் 20 ஆண்டுகளுக்கு பின் போடப்பட்டுள்ள சாலை 7 நாட்களில் பெயர்ந்து கொண்டு வருவதாக மலைவாழ் கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். குழிவளவு தெவக்காய்பட்டிலிருந்து கருத்துமணி கிராமம் வரை 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பழைய சாலையை அகற்றாமல் 97 லட்சம் ரூபாய் செலவில் புதிய சாலை போடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தென்காசியில் அரசு வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியை கைது செய்யவும் உரிய இழப்பீடு வழங்கவும் வலியுறுத்தி வழக்கறிஞர் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்றனர். வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமியின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை மற்றும் 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க கோரியும் வழக்கறிஞர்கள் பேரணியாக சென்றனர். விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டியில் நவீன எரிவாயு தகன மேடை கட்டி முடித்த ஒப்பந்ததாரருக்கு நிலுவைத் தொகையை வழங்க 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பேரூராட்சி என்ஜினியர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். செல்லூரைச் சேர்ந்த ஒப்பந்ததாரரான பழனிக்குமாரிடம் பேரூராட்சி பொறியாளர் கணேசன் 3,50,000 ரூபாய் லஞ்சம் பேசி முன்பணம் பெறும்போது பிடிபட்டார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே பாயும் மணிமுத்தாறில் இடுப்பளவு தண்ணீர் ஓடும் நிலையில் ஆற்றின் குறுக்கே பாலம் இல்லாததால் மேமாத்தூர் கிராம மக்கள் நீரில் இறங்கி ஆபத்தான முறையில் ஆற்றை கடக்கும் நிலை உள்ளது. ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 5 மாதங்களாகியும் பணி துவங்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் காலை முதல் வெயில் அடித்து வந்த நிலையில் திடீரென பனிமூட்டத்துடன் கூடிய மிதமான மழை பெய்தது. மழைக்கு முன்பு படகு சவாரி செய்ய துவங்கிய சுற்றுலா பயணிகள் திடீரென மழை பெய்ததும் உற்சாகமடைந்து ஆபத்தை உணராமல் படகில் ஆட்டம் போட்டனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 18 பேருக்கு தலா 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ஈரோடு நீதிமன்றம் உத்தரவிட்டது. வங்கதேசத்திலிருந்து 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா வந்து பெருந்துறை, ஈங்கூர், சென்னிமலை பகுதியில் தங்கி கட்டட வேலை, வெல்டிங் வேலை செய்து வந்தவர்கள் விசா காலம் முடிந்தும் தங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கறிக்கோழி கடையின் முன்பாக 7,000 ரூபாய் மதிப்புடைய கோழிகளோடு வைக்கப்பட்டிருந்த கூண்டை 3 பேர் கொண்ட கும்பல் திருடிச் சென்றது. இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் அந்த மூவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த குள்ளனூர் பகுதியில் இரவு நேரங்களில் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல நடித்து வீடுகள் மற்றும் கடைகள் முன்பாக உள்ள பொருட்களை திருடி செல்லும் நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கண்ணாடிகளை உடைத்து சேதப்படுத்துவது, பொருட்களை திருடி செல்வது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வரும் நபரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையை அடுத்த மாங்காட்டில் இறைச்சி கடைக்காரர் வீட்டின் பூட்டை உடைத்து 30 பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் தலைமறைவாக இருந்த கொள்ளையனை போலீசார் கைது செய்தனர். ஏற்கனவே இவ்வழக்கில் கோயம்பேட்டைச் சேர்ந்த திருட்டு விக்கி என்பவன் கைதான நிலையில் தலைமறைவாக இருந்த அவரது கூட்டாளியான கொசுரு சூர்யாவை 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் கைது செய்தனர். டிட்வா புயல் காரணமாக பெய்த கனமழையால் ராமநாதபுரம் நகர் பகுதிகளில் சாலைகள் குண்டும் குழியுமாக மாறியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். ராமநாதபுரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கேணிக்கரை மகர் நோம்பு பொட்டால் தெரு, பவுண்டு கடை தெரு உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் கடுமையாக சேதமடைந்துள்ளது.
பாகிஸ்தானுக்கு ராணுவ ரகசியங்களை கடத்தும் மிகப்பெரிய உளவாளி கும்பலை குஜராத் தீவிரவாத தடுப்பு படையினர் கண்டுபிடித்துள்ளனர். இந்த கும்பலின் முக்கிய சூத்திரதாரி என கூறப்படும் ராணுவ சுபேதார் A.K. சிங்ரா மற்றும் ராஷ்மானி பால் ஆகியோரை அவர்கள் கைது செய்தனர். சுபேதார் A.K. சிங் கோவாவில் வைத்தும் ராஷ்மானி பால் டாமனில் வைத்தும் கைது செய்யப்பட்டனர். இங்கிலாந்திற்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ள ஜெர்மன் அதிபர் பிராங்க் வால்டர் ஸ்டெயின்மருக்கு மன்னர் சார்லஸ் பிரம்மாண்ட விருந்து அளித்தார். வின்டர் அரண்மனையில் நடந்த விருந்தில் கலந்து கொள்ள வந்த ஜெர்மன் அதிபரை ராணி கமிலா உள்ளிட்ட அரச குடும்பத்தினர் வரவேற்றனர். அடுத்தடுத்த வெள்ளம் நிலச்சரிவுகளால் இந்தோனேசியாவின் சுமத்ரா பகுதி நிலை குலைந்து போயிருக்கிறது. மலாக் மாவட்டத்தில் விளைநிலங்கள் அனைத்தும் மண்மேடாகி போனதால் உணவுப் பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. உணவு மற்றும் உதவிக்காக கவலையோடு காத்திருக்கும் மக்கள் எஞ்சிய நிலங்களில் உள்ள நெல்லை அறுவடை செய்ய போராடி வருகின்றனர். டிட்வா புயலால் வரலாறு காணாத பேரழிவை சந்தித்திருக்கும் இலங்கைக்கு சர்வதேச நாடுகளில் இருந்து அனுப்பப்பட்ட உதவிப் பொருட்கள் வந்தடைந்தன. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், இந்தியா மற்றும் பங்களாதேஷில் இருந்து உணவு, ஆடைகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை கொண்டு வந்த ராணுவ விமானங்கள் பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கின. வெனிசுலா மீதான அழுத்தத்தை தீவிரப்படுத்த அமெரிக்கா புவேர்ட்டோ ரிக்கோவில் ராணுவத்தை குவித்து வருகிறது. போதைப்பொருள் கடத்தலுக்கு வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ முக்கிய காரணியாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி வரும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுலாவை தாக்கும் தொலைவில் ஆப்ஸ்ரே விமானங்கள், கடற்படை கப்பல்களை ராணுவம் மூலம் நிலைநிறுத்தியிருக்கிறார். ஐசிசியின் ஒருநாள் கிரிக்கெட் பேட்ஸ்மேன்கள் தரவரிசை பட்டியலில் ரோஹித் சர்மா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் சதம் விளாசியதன் காரணமாக விராட் கோலி ஒரு இடம் முன்னேறி 4வது இடத்தை பிடித்திருக்கிறார். இதனால் சுப்மன் கில் ஒரு இடம் சரிந்து 5வது இடத்திற்கு இறங்கியிருக்கிறார். இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மோகித் சர்மா அனைத்து வகை கிரிக்கெட்டில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். இந்திய அணிக்காக 26 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 31 விக்கெட்டுகளையும் 8 T20 போட்டிகளில் விளையாடி 6 விக்கெட்டுகளையும் அவர் வீழ்த்தியிருக்கிறார். ஓய்வு குறித்த அறிவிப்பை தனது இன்ஸ்டா பக்கத்தில் மோகித் சர்மா பதிவிட்டிருக்கிறார். சர்வதேச டென்னிஸ் தரவரிசை பட்டியலில் அமெரிக்காவின் அமெண்டா அனிஸ்மோவா 4வது இடத்தை பிடித்திருக்கிறார். 2023 தரவரிசை பட்டியலில் 359வது இடத்தில் இருந்த அவர் கடந்த ஆண்டு டாப் 50 பட்டியலில் இடம் பிடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பட்டியலில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் பெலாரஸின் சபலென்கா முதலிடத்திலும் போலந்தின் ஈகா ஸ்வியாடெக் 2வது இடத்திலும் தொடர்ந்து நீடிக்கின்றனர். டென்னிஸில் மீண்டும் களம் காணும் திட்டமில்லை என பிரபல டென்னிஸ் வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ் தெரிவித்திருக்கிறார். 2022க்கு பிறகு டென்னிஸில் இருந்து ஒதுங்கியிருந்த அவர் ஊக்கமருந்து சோதனைக்கு தம்மை உட்படுத்தும் வகையில் ஊக்கமருந்து தடுப்பு முகமையில் தமது பெயரை மீண்டும் பதிவு செய்ததால் அவர் மீண்டும் டென்னிஸ் விளையாடப் போவதாக தகவல் பரவியது. நடிகர் நெப்போலியன் அமெரிக்க ஆவி படத்தின் மூலம் சினிமாவில் மீண்டும் என்ட்ரி ஆகிறார். ஜீவன் பிலிம்ஸ் என்ற நிறுவனத்தின் பெயரில் தனது மகன்கள் தனுஷ் மற்றும் குணால் ஆகியோர் இந்த படத்தை தயாரித்து வழங்க இருப்பதாகவும் அமெரிக்காவிலேயே படமாக்கப்பட இருப்பதாகவும் நெப்போலியன் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் VF6 மற்றும் VF7 மின்சார SUV-களை அறிமுகப்படுத்திய வின்ஃபாஸ்ட் நிறுவனம் மின்சார ஸ்கூட்டர் பிரிவிலும் களமிறங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மணிக்கு 60 முதல் 99 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் திறன் கொண்டவை எனவும் பேட்டரி வரம்புகள் மாடலுக்கு மாடல் வேறுபடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.